அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மதுரையில் முருகன் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது பாஜக. மாநாட்டிற்கு ஆந்திர துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கிற்கும் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். மாநாட்டில் பேசிய பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் 3 மொழிகளை படிக்கச் சொல்கிறோம், தெலுங்கையும் படிக்கச் சொல்கிறோம். தமிழ் தெலுங்கு இரண்டிற்கும் ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, இரண்டையும் இணைக்க வேண்டும். மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளையும் சேர்த்தே படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படின்னும் அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தமிழகத்தில் அடிக்கடி வலம் வரும் பவன் கல்யாண் 3வது மொழியாக தெலுங்கு என்று பேசியிருக்கும் திரு நயினா நாகேந்திரன், பல மொழி சமூகங்களிடம் உரையாடும் சங்க பரிவாரங்கள், மேடையில் முன்னே பவன் கல்யாண் பின்னே முருகன், அமித்ஷாவின் புதிய கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய நேர்பட பேசுவதில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு பவன் கல்யாண அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக பாஜக போடக்கூடிய கணக்கு என்ன? பாஜகவை பொறுத்தவரையில் இன்னைக்கு தெலுங்கு ஸ்பேஸ் இல்லை. தெலுங்கு மக்களை கவரக்கூடிய ஒரு முகம் அதிமுக பாஜக கூட்டணி. அது அமித்ஷா எடப்பாடியை சிஎம்மா சொன்ன பிறகு அந்த தெலுங்கு மக்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு முகம் எதுவும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அண்ணன் வைகோ மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் போராடினவர் தான். தமிழர் மெர்கண்டைல் பேங்க் மீட்புக்கு அவர் தான் முக்கியமாக இருந்தார். காமராஜ் நினைவிடம் கன்னியாகுமரியில் வர்றதுக்கெல்லாம் இருந்தாருன்னு சொன்னாலும் கூட அந்த ஒரு தன்மை விளாத்திக்குளம், ஒட்டப்படாரம், கோயில்பட்டி, பெரியகுளம் சைடு, கோயம்புத்தூர் சைடு இன்றைக்கும் அவங்க தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில் வைகோ பாராட்டக்கூடிய போடக்கூடிய ஒரு தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருக்கிறாப்புல. அடுத்தால கமலஹாசன் தமிழர் ஐயங்காரனாலும் கூட அவருக்கு வாக்களித்த பெரும்பாலான மக்கள் பிறமொழி தெலுங்கு தாய்மொழி மக்கள், கன்னடம் தெலுங்கு மற்ற பிறமொழியாளர்கள் லிங்குஸ்டிக்ங்கிற லெவலில் தான் அவர் அந்த அணிக்குள்ளே இருக்கிறாப்புல. இதையும் தாண்டி 2024க்கு முன்னாடி வந்த இடைத்தேர்தலில் ஒரு அருந்ததியர் சமூக சகோதரர்களுக்கு கலைஞர் கொடுத்த ஒரு இடஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி சார்பாக நாம் தமிழர் சீமான் பேசிய உரையாடல் அது எதிர்த்தரப்பில் கலைஞர் கொடுத்ததுக்காக அவரை தெய்வமாட்டு கூட இன்னைக்கு அவங்க வழிபடுறாங்க பல அருந்ததியர் கிராமங்களில். ஸோ அவங்க கன்சால்டேட் ஆனாங்க. 80% அருந்ததியர் சமூக மக்கள் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இவர் பெரியார் பேரன் இவிகேஎஸ் இளங்கோவங்கிட்ட கை சின்னத்தில் கன்சால்டேட் ஆனாங்க. இன்னைக்கு அவங்க பெரியார் பற்றி விமர்சனம் வரும்போது 90% அருந்ததியர்கள் மக்கள் மட்டுமல்ல, நாயுடு, ரெட்டி, 24 மலை தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், போயர் ஒட்டர், தொட்டிய நாயக்கர்னு அந்த பூத் வைஸ் பார்க்கும்போது கன்சால்டேட்டராங்க. குறிப்பாக இந்த புள்ளியை முதல்ல நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடுத்து அண்ணாமலை தான் ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு 2024 அந்த கூட்டணி உடையதுக்கு அண்ணாமலை பிஎம்ஓவில் கொடுத்த அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. மீண்டும் அது இப்போது நடந்த தந்தை பெரியாரை மையமாக வச்சு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அவங்க திமுக சைடு கன்சால்டேட் ஆகிறாங்கன்னு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்தலில் ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, கனிமொழியோ, கமலஹாசனோ யாருமே பிரச்சாரத்துக்கு போகலை. பட் அருந்ததியர்கள் அங்கே கிடைத்த பலன் என்னங்கிறது தான் திமுக ஈரோடு கிழக்க மையமாக வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ திமுக கழகம் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் காங்கிரஸ் மூலமாக கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணுறாங்க. திமுக கழகம் பாமக எதிர்ப்பில் ஜெயலலிதா அளவுக்கு அப்போ ஹெவியாக எதிர்க்கலனாலும் லைட்டான ஒரு பாமக எதிர்ப்பில் சகோதரர் தொல் திருமா மூலமாக தலித் சமூக வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு நாம் தமிழர் சீமான் அங்கீகாரம் பெற்று அவர் எடுக்கக்கூடிய இஷ்யூஸ் முருகனை தமிழில் வழிபட்டா என்ன, தமிழ் தாய் அதோட குழந்தைகள் தான் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு பேசுறதுல இருந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தணும்னு இது பண்ணுறது எல்லாமே அவர் போலரைசைஸ் பண்ணுறது. ஒரு தமிழுங்கிறதுல அவர் போலரைசைஸ் பண்ணும்போது பிறமொழி சகோதரர்கள் ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி கன்சால்டேட் ஆகிறாங்க. இன்னும் இந்த எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தேமுதிக போன்ற அதிமுக இருந்த கூட்டணி கட்சியே திமுக அலையன்ஸ் பெட்டருங்கிற ஒரு
எண்ண ஓட்டத்தில் அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த லிங்குஸ்டிக்ங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபோல்ஸ். காலங்காலமாக திரு பவன் கல்யாண தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கான பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்வார்களா? இங்க வேற ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரைங்கிற மாதிரி இப்போ தேமுதிக இருந்தாங்கன்னா அவங்க ஓரளவு அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. கூட்டணிக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களும் கூட்டணியில் இல்லாத சூழ்நிலையில் பவன் கல்யாண் ஒரு நட்சத்திர நடிகர். அவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர், தமிழ்நாட்டில் வளர்ந்தவர், அங்கே பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறார், இந்துத்துவ அரசியலையும் பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்துத்துவ அரசியல் தொடர்பான மொழிகளை அவங்க உள்ளடக்கிறது வழக்கம். உருதுவை சொல்ல முடியாது, தெலுங்குவை சொல்லிக்கலாம், இந்திய கூட சொல்லிக்கலாம். தமிழ்நாடு கண்டஸ்டுக்குள்ள அதை அவங்க சொல்லலை. கர்நாடகா மகாராஷ்டிரானா சொல்லுவாங்க, தமிழ்நாடு கண்டஸ்டில் அவங்க சொல்லலை. தெலுங்கு தாய்மொழி மக்கள் திமுக அணியை நோக்கி கன்சால்டேட் ஆகும்போது அதற்கு ஒரு செக்காட்டு இல்லை. திரு வைகோ, திரு விஜயகாந்த் இவங்களெல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கான வாக்கு வங்கியை பெற்றவர்கள்னு சுருக்கிட முடியும்? நான் அப்படி சுருக்கலையே. மண்ணுக்கும் மக்களுக்குமா பாராட்டினவர்னு மெர்கண்டைல் பேங்க் மீட்பு அண்ணன் வைகோ தான் பண்ணாரு. காமராஜ் நினைவிடம் சுரேஷ் பிரபுகிட்ட போய் அந்த கடற்கரையில் கன்னியாகுமரியில் வரதுக்கு அண்ணன் வைகோ தான் காரணம். அவர் எடுக்காத பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தானே நான் சொன்னேன். பட் அவருக்கு விழுந்த ஓட்டுக்களை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செந்தில்வேல் தம்பிக்கே தெரியும். விளாத்திக்குளத்தில், ஒட்டப்பிடாரத்தில், கோயில்பட்டியில், விருதுநகரில், சாத்தூரில், திருப்பரங்குன்றத்துலலாம் மிகப்பெரிய அளவில் வாக்கு வர்றதும், பெரியகுளம் மக்களவைக்குள்ள பெரிய அளவுக்கு வாக்கு வர்றதும், ஜெயலலிதா 2006 தெலுங்கு பிளஸ் முக்குலத்தோர்னு ஒரு பேக்கிங் கமிட்டியில் ஜெயித்ததும், எல்லார் மக்கள் மத்தியிலையும் அவர் மண்ணுக்கு மக்களுக்கும் உழைச்சவர். அங்கே கொஞ்சம் கூடுதல் ஆதரவு இருக்குங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் தேமுதிக நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஆதரவை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு யாரும் அதிமுக பாஜக அணியில இல்ல. அது ஒரு வேக்கம் இருக்குங்கிறதான். சரி, பாஜகவுக்கு திரு மோடி, திரு அமித்ஷா இங்க மாநில தலைமையாக, அங்க தேசிய தலைமையாக, ஆளுமைகளாக, தேசிய ஆளுமைகள், மாநில ஆளுமைகள்னு இருக்கிறவங்களே புல் பண்ண முடியாத போது இன்னொரு மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களின் பிரதிநிதி அப்படின்னு முன்னிறுத்துவதன் மூலமாக ஒரு தேர்தல் அது முழுமை பெறாதுங்கிறது நான் உண்மைதான். ஏன்னா அவங்க வெல் அவேர்டு கிளாஸ், தமிழ் மண்ணுக்குள்ள ரொம்ப விஜிலண்ட் அண்ட் அலர்ட்டா இருக்கக்கூடிய கிளாஸ் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள். இப்போ நான் எனக்கு ஒன்று அதில் இது கிடையாது. ஐயாப்பா ராமச்சந்திரன் முதல்வரா, எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வர்னா, நாயுடு சமூகத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் முதல்வராகன்னு மத்திய அமைச்சராக இருந்தவரை நான் தூக்குனவன் 17 வயசுலே. ஸோ நமக்கு அந்த பார்வை இல்லை. பட் ஒவ்வொரு காஸ்ட் குரூப்பும் நமக்கு என்ன இடம் இருக்குது, இந்த அணியில் நமக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, சமூக வலைத்தளங்களில் கருத்துருவாக்கம்ங்கிறது ஏதோ 4 பேர்கிட்ட மட்டும் இல்லாமல் வெகுஜனங்கள்கிட்ட, கிறிஸ்தவ முஸ்லீம்னாலும் சரி, முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் வைப்ரண்டா கருத்துருவாக்கத்தில் பெருசா இருக்காங்க, தெலுங்கு தாய்மொழி மக்கள் கருத்துருவாக்கத்தில் பெருசா இருக்காங்கன்னு சொல்லும் போது நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அவங்க உணர்வுக்கு ஏதாவது செய்தாகணும். இன்னும் இது போதாது, இன்னும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த அணிக்கு இருக்கு. ஓகே, திரு பிரியன், சோசியல் இன்ஜினியரிங் மூலமா தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பெறுவதற்கு பாஜகவோட உத்தியாக திரு பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் முன்னிலைப்படுத்தப்படுறார். ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கிற்கும் வந்தாரு. சனாதனம் குறித்து அவர் கடுமையா பேசியிருக்கிற ஆதரவு நிலைப்பாட்டை அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இப்போ முருகன் மாநாட்டிற்கும் அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். சோசியல் இன்ஜினியரிங்ல பாஜகவுடைய கணக்கு எடுபடுமா தமிழ்நாட்டில்? அதாவது ஜாதி ரீதியா மக்களை பிரிக்கிறாங்கன்னு மற்றவங்களை பார்த்து குற்றம் சாட்டுற பாஜக இந்த ஜாதி ரீதியா பிரிக்கிற வேலையை செய்யற வேலைக்கு தான் சோசியல் இன்ஜினியரிங் பேர் வச்சிருக்காங்க. 44% யூபியில யாதவர்கள் இருக்காங்க, பிற்பட்டவர்கள் இருக்காங்க. அதில் 17% இருக்கிற யாதவை தனியாக ஒதுக்கி விட்டு மீதி இருக்கிறவங்களாம் சேர்க்கறது தான் சோசியல் இன்ஜினியரிங். அதே மாதிரி ஹரியானாவில் பிற்பட்டவர்களில் ஜாட்டை ஒதுக்கி விட்டு மற்றவங்களை சேர்க்கறது தான் சோசியல் இன்ஜினியரிங். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்களை கன்சால்டேட் பண்ணுறது தான் சோசியல் இன்ஜினியரிங். அவங்களுக்கு ஏதோ ஒரு கன்சல்டேட் கொடுத்துட்டு அதையும் முழுமையாக பண்ணலன்றது வேற விஷயம். அவங்க ஜாதிகளை ஒருங்கிணைக்கிறது சோசியல் இன்ஜினியரிங். மற்றவங்க ஏதாவது பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டால் அது ஜாதியை பிரிக்கிறது. இது அவங்களுடைய பார்வை வச்சுக்கோங்க. இந்த ரீதியில் அவங்க செயல்படும் பொழுது பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் முதல்ல ஆந்திராவில் என்ன சார் அவருடைய வேல்யூ? 19 எலெக்ஷனில் 137 இடத்துல போட்டு ஒரு இடத்துல தான் சார் வின் பண்ணாரு. இப்போ டிடிபி பிஜேபி அலையன்ஸில் ஜெகன்மோகனுக்கு எதிரான ஒரு அலை வீசும்போது அவங்க 2 பேரோடையும் சேர்ந்து இப்போ வின் பண்ணியிருக்காரு. 21 இடங்களில் போட்டு 21 இடங்களில் வின் பண்ணியிருக்காரு. டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்திருக்கார். பட் அவருடைய ஆந்திராவில் அவருடைய செல்வாக்கு என்ன? தெலுங்கு மொழி பேசுகிற பெரும்பான்மை மக்கள் இருக்க தெலுங்கானாவில் அவருடைய செல்வாக்கு என்ன? 6% 0.25% தான் வாங்கியிருக்காரு. 8 இடங்களில் போட்டு தோத்தார் ஆக்சுவலாக 23ல். அதனால தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கிற இடத்துலேயே அவருக்கு 96லேருந்து ஃபிலிம் வேர்ல்டில் இருக்கிறவர். அவருடைய அண்ணன் இப்போ கட்சி ஆரம்பித்து ஃபெயில் ஆனார். இவர் அடுத்தது இவர் ஃபெயிலாக இருக்கார். ரெண்டாவது இவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தெலுங்கு பேசுகிற மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில்? அதாவது ஆந்திராவில் இருக்கிற இந்த ஒரிஜினல் தெலுங்கு பேசுகிற அந்த நேட்டிவாக இருக்கிற அங்கே இருக்கிற தெலுங்கு பேசுகிற மக்களுக்கோ
தமிழ்நாட்டில் விஜயநகரத்துலேருந்து ஷிஃப்ட் ஆன, அங்கேருந்து மைக்ரேட் ஆன, பல நூற்றாண்டுகளுக்கு முன் மைக்ரேட் ஆன அந்த தெலுங்கு பேசுகிற இங்கே வந்தவங்க கிட்டத்தட்ட தமிழர்களாக மாறிட்டாங்க சார். அது வந்து ஏதோ தேமுதிகவுக்கு அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது, வைகோக்கு அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு வரலாம், நான் அதுக்குன்னு ஒரேடியாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பவன் கல்யாண கூட்டணியில் வந்து அங்கே தெலுங்கு பேசுகிற கோயில்பட்டியிலையும் வெள்ளாத்திக்குளத்துலையும் ஓட்டு வாங்கணும்னு, விருதுநகர்லையும் ஓட்டு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த தெலுங்கு வேற, இந்த தெலுங்கு வேற. இந்த தெலுங்கு பாதி தெலுங்காவே இருக்காது, தமிழாக தான் இருக்கும் இங்கே எல்லாமே. இவங்க தமிழர்களோட ஐக்கியமாயிட்டாங்க சார். இந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸோட ஒன்றுபட்டாங்க இவங்க. அந்த தெலுங்கு கூட்டணி வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அங்கே அவருக்கு தெலுங்கு பேசுகிற தெலுங்கானாலே அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. அதனால இங்கே இருக்கிற பாஜக வந்து ஏதோ பவன் கல்யாணம் வந்து பெருசாக இங்கே வந்து சாதிச்சிடுவார்னு நினைச்சாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு என்பது என்னுடைய கருத்து. இதில் வந்து திமுக வந்து தெலுங்கு மொழி சிறுபான்மையோர் ஓட்டை பெறுது, மற்றவங்க பெறலை, இதெல்லாம் வந்து இருந்தால் கூட, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண கூட்டின்னு வர்றது, அடிக்கடி இங்கே வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு பிடிஎம் இருக்கார். அவர் வந்து பாஜகவோட சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறாரு. அவர் திருப்பதி லட்டு விஷயத்தில் அவர் என்ன பேசினா நமக்கு தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சனாதனத்தை ஆதரிக்கிற கிட்டத்தட்ட பிஜேபிக்கு ஒரு இன்னொரு தோழனாக இருக்கிற, இன்னொரு பி டீமாக இருக்கிற ஒருத்தராக இருக்கார். இங்கே வந்து புதுசாக ஒரு ஓட் பேங்கை வந்து அவர் பிஜேபிக்கு அவர் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மிஞ்சி போனால் திருவள்ளூரோ வேலூரோ கிருஷ்ணகிரியிலையோ அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த நேட்டிவ் ஆந்திர பிரதேசில் இருக்கிற அந்த தெலுங்கர்களோட உறவு வச்சிருக்கிற அவங்க கிட்ட வேணா ஏதோ ஒரு கொஞ்சம் மார்ஜினலாக கொஞ்சம் லேசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமே தவிர இன்டீரியராக தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு பேசுகிற மக்கள்கிட்ட இந்த பவன் கல்யாண் ஒன்றும் பண்ண முடியாது. அது நயினார் நாகேந்திரன் தெலுங்கு 3வது மொழின்னு சொன்னாலும் சரி, கன்னடத்தை 4வது மொழின்னு சொன்னாலும் சரி, அது அதிமுக ஏற்றுக்கிறதுலையோ நமக்கு தெரியாது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து தெலுங்கு பேசுறத தெலுங்கு 3வது மொழியில் கொண்டதெல்லாம் வந்து அதிமுக எந்த அளவுக்கு ஏற்றுக்குது, இருமொழி கொள்கையை உறுதியாக கையாளுற அதிமுக அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து பவன் கல்யாணம் நீங்கள் கூட்டு வரலாம். அந்த நடிகருக்கு, அந்த நடிகர் என்ற முறையிலையும் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வா கிடையாது. ஒரு தெலுங்கு பேசுறவர் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, ஒரு கட்சி வச்சிருக்காரு, முழுமையா கை கொடுக்குமா? அவர் வந்து இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு தெலுங்கு பேசுற மக்கள் ஓட்டு வாங்கி கொடுத்துருவாருன்னா அதுலயும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இங்க முழுமையா கை கொடுக்குமா? வேற ஒரு கம்போசிஷன்ல இருக்காங்க. அந்த தெலுங்கு பேசுற மக்கள் குண்டூர்லயும் ஸ்ரீகாகுளத்திலையும் பேசுற மக்களுக்கும் இங்க பேசுற மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வைசாகில பேசுற மக்களுக்கும் இங்க இருக்கிற தெலுங்கு பேசுற மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த பவன் கல்யாண இங்க பாஜக முன்னிறுத்தும் ஸ்ட்ராட்டஜி தெரியாது. ஆனால் பவன் கல்யாண் திரு பவன் கல்யாண பாஜக இங்க முன்னிறுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி முழுமையா பாஜகவுக்கு கை கொடுக்குமான்றது இல்ல, இப்ப கை கொடுக்குமான்னு தெரியாது. லாங் ரன்ல போக போக அது கை கொடுக்குமாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்துத்துவத்தை முன்னிலைப்படுத்தினாங்க, கன்னியாகுமரியில அவங்க கை கொடுத்திருக்கு. வட மாநிலத்துல இந்தி பேசக்கூடிய மக்களுடைய குடியேற்றம் காரணமா கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல பாஜகவுக்கு கை கொடுத்திருக்கு. தேர்தல் அரசியலே உங்களுக்கு கை கொடுத்திருக்கு. அதே மாதிரி இங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பவன் கல்யாண் ஒரு டூலா பயன்படுறாரா? இப்போ பயன்படுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா அது போலரைஸ் ஆகலாமா? சார், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸே மொழியை மையமா வச்சுதான் வரது இல்லை சார். அது வந்து மொழியை மையமா வச்சு வர்றது கிடையாது. மொழி சிறுபான்மையோர் ஓட்டு போடுவாங்களே தவிர ஒவ்வொரு தேர்தலையும் மாறி கூட ஓட்டு போடுவாங்க. ஒரு தேர்தல் அதிமுக போடுவாங்க, ஒரு தேர்தல் திமுக போடுவாங்க, ஒரு தேர்தலில் கொஞ்சம் தேமுதிக போடுவாங்க. இந்த பாலிடிக்ஸ் வந்து என்டையர்லி ஒரு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், ஒரு டிவிடியன் பாலிடிக்ஸ். இது ஆக்சுவலா இதுல வந்து நீங்க மொழியை வந்து நீங்க மையப்படுத்தி நீங்க வச்சுக்கோங்க, நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. ஆக்சுவலா இங்க பாஜக ஏன் வந்து கால் ஊன்ற முடியாம கஷ்டப்படுறாங்க? அந்த ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் தான். அந்த ஐடியாலஜிக்கல் நீங்க என்னதான் நீங்க தமிழர்களுக்கு நான் அதை செஞ்சிட்டோம், தமிழர்களுக்கு இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட நீங்க பல விஷயங்கள்ல வந்து நீங்க செய்யற விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ செய்யற பல விஷயங்கள் நீங்க வந்து உங்களுக்கான எதிர்வினையை வந்து உண்டாக்குறத நம்ம பாக்குறோம். நம்ம அதனால பாஜகவாலேயே வந்து அவங்களால இவ்வளவு தூரம் பாடுபட்டு கூட அவங்களால வந்து ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ண முடியலன்ற போது பவன் கல்யாண் வந்து என்ன ஓட் பேங்கை கிரியேட் பண்ண போறாரு? இந்த தெலுங்கு பேசுற மக்களை கன்சால்டேட் பண்றதுன்னு ஒருத்தர் இங்க வந்தாருன்னா அவர் வந்து டோட்டலி ஃபெயில் ஆவார். ஆக்சுவலா அதே மாதிரி கன்னடம் பேசுற மக்கள் நாளைக்கு பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் இறக்குமதி பண்ணுவாங்களா? அங்க இருக்க ஒரு நடிகரை இறக்குமதி பண்ணுவாங்களா? மலையாளத்துல இருந்து ஒரு நடிகரை இறக்குமதி பண்ணுவாங்களா? அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொந்தமா சுயபுத்தி கிடையாதா? வெளியில இருந்து ஒருத்தர் வந்து சொன்னாதான் ஓட்டு போடுவாங்களா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் என்டையர்லி வேற. ஆக்சுவலா இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ். இங்க இருக்கிற தெலுங்கர்களோ, இங்க இருக்கிற மலையாளிகளோ, இங்க இருக்கிற கன்னடர்களோ, கோயம்புத்தூர்ல இருக்கிற மலையாளிகள் கூட பெரும்பாலும் திராவிடியன் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க.
அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. அப்படி எல்லாம் இருக்கும்போது பவன் கல்யாணம் இறக்குமதி பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தெலுங்கு வந்து மூன்றாவது மொழின்றதுல வந்து அவங்களுக்கே பாஜகவுக்கே நிறைய குழப்பம் இருக்கு. எந்த மொழியை கொண்டு வரது, அது அவங்க நோக்கம் இந்தியை கொண்டு வரது. ஆக்சுவலா இப்ப சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்குமே பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு சொல்லி தர தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கு. அதனால நீங்க எந்த ஐடியாவில் நீங்க அவரை இறக்குமதி பண்றீங்களோ அந்த ஐடியா வந்து இங்க சேல் ஆகாது. சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நம்பர் 1, பவன் கல்யாண் இஸ் நாட் தி பாப்புலர் ஆக்டர் இன் தமிழ்நாடு. இங்க பாப்புலர் ஆக்டர் கிடையாது. அங்க இருக்கிற தெலுங்கு மக்கள் வேற, இங்க இருக்கிற தெலுங்கு மக்கள் வேற. இவங்க ஆல்மோஸ்ட் தமிழர்கள் தான் இங்க இருக்காங்க. அவர் வந்து சொன்னா இங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், அதோட ஒன்றி போனவங்க தான் இருக்காங்க. ஒரு சமயம் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, ஒரு சமயம் அதிமுக ஓட்டு போடுவாங்க. அந்த லோக்கல்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் ஏற்றபடி அவங்க ஓட்டு போடுவாங்க. அதனால வந்து இங்க இருக்கிற மொழி சிறுபான்மை இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா சீமானுக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. மற்றபடி வேற எல்லாருக்கும் ஓட்டு போடுறதுக்கு திமுக அதிமுக எல்லாருக்கும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நிலைமை. சோ பவன் கல்யாண் ஷார்ட் ரன்லயும் ஒண்ணும் பண்ண முடியாது, லாங் ரன்லயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரவீந்திரன், இந்த பிரபலமான நடிகர் இங்க இல்ல பவன் கல்யாண் அப்படிங்கிறதையும், ஆந்திரால இருக்கிற தெலுங்கு மக்கள் வேறு, இங்க இருக்கிற தெலுங்கு மக்கள் வேறு, இது ரெண்டையும் தள்ளி வச்சுட்டு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. திமுகவா அதிமுகவன் தான் மொழி சிறுபான்மை மக்களும் இவ்வளவு நாள் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னால, திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவம் பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையில பேசி பதிவு பண்ணியிருக்காங்கிறதும், இது என் வீடு என் வீட்டிலே என்ன யார் தாக்க முடியுமான்னு பசுமொல்ல ஜெயலலிதா அம்மையார் பேசியிருக்காங்கிறதையும் சகோதரர் பிரியனுக்கு பதிலாக சொல்றேன். இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை. இதுக்கு மேல விளக்கம் சொன்னா தேவையில்லை. இதே போதும். சரி, ஓகே. திரு செந்தில் சார், ஜாதி மட்டுமே ஒரு தேர்தலை தீர்மானிக்காது சார். திருப்பி ஜாதியை வற்புறுத்தி பேசிட்டு இருக்காதீங்க சார். ஜாதி மட்டுமே ஒரு தேர்தலை தீர்மானிக்காது, முடிவை தீர்மானிக்காது சார். திருப்பி கள்ளறக்கக்கூடிய சாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபெருன்னு சொன்னது காரணம் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கல்வெட்டிக்காரன் ஆட்சி. நாங்க ஜெயலலிதாவை மூஞ்சுக்கு நேரம் அடிச்சோம் 96ல. 2006ல அவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் வேண்டான்னு முடிச்சு, உங்களுக்கு தெரியும் டீசன்சி கருதி நான் வேண்டான்னு ஒரு நொடி அவர் லைவ்ல இருக்காரு. நம்ம அடிச்சு பேசுறீங்களே, இது நியாயமா? கொஞ்சமா நியாயமா? இது நியாயமான்னு கேட்கிறேன். இது நீங்க செய்யறது நியாயமா? ஒவ்வொரு டிஸ்கஷன்லயும் ஜாதிகளை முன்னிறுத்தி பேசுறீங்களே சார், இது நியாயமா? அது ஜெயலலிதா சொன்னதை தான் சொன்னேன் பிரியன். அதோட நிறுத்திக்கிட்டேன். இன்னும் நான் என்ன பேச வைக்கிறீங்க, இன்னும் நான் பேச வைக்கிறீங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவை 2 ஜாதி கட்சின்னு சொன்னாரு. மாநில தலைவர் 11.4% வாக்கெடுத்து சாதிச்ச அண்ணாமலை அதிமுகவை 2 ஜாதி கட்சின்னு ஒரு கட்சி தலைவர் சொன்னாரு. நீங்க ஒத்தனால பேசிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை சொன்னதை தான் சொல்றேன், ஜெயலலிதா சொன்னதை தான் சொல்றேன். வழிகாட்டுதல், தவறான வழிகாட்டுதல் நீங்க பண்றீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு உங்களே நான் இப்ப அடிச்சு பேச முடியும். விடுறேன், நீங்க நிறுத்துங்க. இதோட நிறுத்துங்க. உங்களே அடிச்சு பேசிடுவேன். ஜாதி ரீதியா நிறுத்துங்க பிரியன், உங்களே அடிச்சு பேசிடுவேன். சார், நான் பிரியன் சார், நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட நான் போயிட்டு வந்தேன். நிறுத்துங்க சார். ஜாதி ரீதியா எப்ப பாரு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது சார் அண்ணாமலைக்கு ஸ்டேட்மென்ட் பிரியன் கூல், பிரியன் கூல். அண்ணாமலைக்கு ஸ்டேட்மென்ட் அதிமுக 2 ஜாதி கட்சின்னு அண்ணாமலை அப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்லலன்னு சொல்லுங்க, நான் வித்ரா பண்ணிக்கிறேன். செந்தில்வேலுக்கு தெரியும், அக்னீஸ்வரனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இங்க கேட்கிற எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலைக்கு ஸ்டேட்மெண்ட் இது. தேர்தலுக்கு முன்ன ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு கொடுத்தது தமிழ்நாட்டுல தான். எல்லாத்துக்கும் தெரியும். ரவீந்திரன் வேலையில இருந்து பேசாதீங்க. ஜாதியை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சார் பேச்சு? இதெல்லாம் சரி சார், நான் மற்ற 2 விருந்தினர்கள்ட்ட போயிட்டு வந்துறேன். ஜாதி ரீதியா பிரிக்காதீங்க சார். பிரியன் கூல். ஜாதி ரீதியா மக்களை பிரிக்காதீங்க சார். அது அண்ணாமலை பிரிச்சிருக்காரு, ஜெயலலிதா பிரிச்சிருக்காங்க. இல்ல சரி, அவர் பிரிச்சிருக்காரு. இல்ல, அவர் உங்கள்ட்ட வலியுறுத்துறாரு. அரசியல்வாதிகள் செய்யட்டும், உங்ககிட்ட அவர் வலியுறுத்துறாரு. உங்ககிட்ட சொல்லுங்க. ஓகே, அரசியல்வாதிகள் விடுங்க சார். நீங்க ஏன் அப்படி பரப்புறீங்க? அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு பண்றாங்க. நீங்க ஏன் சொல்றீங்க இந்த ஜாதியை வண்ணார் அங்க போடுவாரு, கோயவர் இங்க போடுவாரு? ஏன் பெரியார் 24 பிராமணர்கள் தந்தை பெரியார் சொன்னாரு. மக்கள் பெரியார் 24ல 23க்கு பிராமணரா இருக்காரு. பெரியார் ஏன் சொன்னாரு? பெரியார் சொன்னது சரினா ரவீந்திரன் சாமி சொல்றது சரிதான். வைகுண்டர் சொல்றது சரினா ரவீந்திரன் சாமி சொல்றது சரிதான். உங்களுக்கு கசக்குதுன்னா இல்ல ரவீந்திரன் சார், ஒரு தோக்கடிச்சது யார் சார்? சரி, இல்ல நான் மற்ற வலியுறுத்துறது சரினா ரவீந்திரன் சாமி அந்த பெரியார் சொல்றது சரினா ரவீந்திரன் சாமி சொல்றது சரி. தமிழ்நாடு தவறா வழிநாடு. எனக்கு அந்த முதுகெலும்பு இருக்கு, உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல, கோலத்தனமா இருக்கீங்க. எப்ப பாரு ஜாதி இல்ல வேணாம் சார், தனி மனித தாக்குதல். அவரு கோலத்தனமா, நீங்க கோலையா இருக்கீங்க. தனி
மனித தாக்குதல் தேவையில்லை சார். பிரியன் சார் கிடையாது சார். அவர் தனி மனித தாக்குதல் பண்ணிட்டா போட்டும் சார், கவலை இல்ல சார். இல்ல தனி மனித தாக்குதல் பண்ணட்டும், கவலை இல்ல. ஆனா நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிதான் தீரணும். ஜாதி ரீதியா சார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு நொடி நான் அவர்கள் இல்ல ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்க. எனக்கு முதுகெலும்பு இருக்கு, உங்களுக்கு இல்லன்னா நீங்க பேசாம இருங்க. ஓட்டு போடுறதுல அது வராது. ஓட்டு போடுறதுல அது வராது. அது அரசு செய்தது தவறு. இல்ல ரெண்டு பேரும் ரெண்டு விருந்தினர்களும் கோரிக்கை ஏத்துக்காங்க. பிரேமலதா அம்மையார் இல்ல சார், ஒரு நொடி இல்ல சார், நம்ம ரெண்டு பேரையும் அழைச்சிருக்கோம். ஜாதியை பேசிட்டு இருக்கீங்களே, இல்ல நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் உங்க கருத்தும் அவருக்கு. நான் இப்படித்தான் பேசுவேன். மைண்ட் யுவர் பிசினஸ். ஒரு நாள் ஐ வாண்ட் மைண்ட் யுவர் பிசினஸ் பிரியன். chosen this. நீங்க ரைட் பிரேமலதா அம்மையார் சொல்லி இருக்காங்க, சரி சார் செய்திருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் பேசியிருக்காங்க, அண்ணாமலை பேசியிருக்காங்க. இல்ல அதைத்தான் நான் பேசுறேன் பிரியன். இல்ல சார், அவர் ஜாதி அடிப்படையில பேசக்கூடாதுங்கிறது திருப்பியன் கருத்து. நீங்க அப்படிதான் பேசுவேன்றீங்க, அதுதான் உங்களுடைய. அண்ணாமலை பேசுனதை நான் சொல்றேன். இல்ல சார், அவர் கோட் பண்றேன். சரி, இல்ல கட்சிக்காரங்க பேசட்டும், நம்ம பொதுவெளியில பேச வேணான்றாரு. சரி சார், பிரியன் சார் அமைதி பிரியன். ரொம்ப பேசுறீங்க. இல்ல சார், சார் நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னும் இங்க போடுவாரு பிரியன். அமைதி அரசியல் உணர்வே கிடையாது. அமைதி பிரியன், அமைதி. சரி, ஓகே நம்ம செந்தில்வேல்ட்டையும் அக்னீஸ்வரன்டையும் போயிட்டு வர அடுத்த சுற்றுல பேசும். நீங்க மதத்தை பற்றி மட்டும் பேசலாம், கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுக்கு மட்டும் பேசலாம். அடுத்த சுற்றுல பேசுவோம். நாங்க ஜாதி முரண்பாடு பேசக்கூடாதோ, நீங்க மத முரண்பாடு மட்டும் பேசிவிடும். நீங்க வாரசுக்கு எதிராக மத முரண்பாடு பேசினா நாங்க ஜாதி முரண்பாடு பேசக்கூடாதோ? நீங்க மத முரண்பாடு பேசுறது பிரியன் சார் அரசியல்வாதிகள் ஜாதிகளை பிரிக்கிறத கண்டிக்கிறோம். இல்ல பிரியன் சார், பாஜக பண்றது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இல்ல உரையாடல நீட்டிக்க வேணாம். நீங்க ஒரு நொடி எல்லாருக்குமே பிரியன் சார், நீங்க இல்ல பிரியன் சார் கோரிக்கையை ஏத்துக்கங்க. ஜாதியை பேசாதீங்க. சரி ஜாதி ஓட்டு போடு, இந்த ஜாதி ஓட்டு போடு. பிரியன் மதத்தை பற்றி இல்ல சார், ரவீந்திரன் சார் அப்புறம் இல்ல நான் ரெண்டு விருந்தினர்கள்ட்டையும் போனோம், கோரிக்கை ஏத்துக்குங்க. நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம் பிரியன் சார். நான் ரெண்டு பேர்கிட்டையும் நான் போறேன். திரு செந்தில், தமிழ் அடையாளம்னு சொல்லி இப்போ முருகனை முன்னிலைப்படுத்துறாங்க. ஏற்கனவே இந்துத்துவ அடையாளம் அப்படின்றத முன்னிலைப்படுத்துறாங்க. இப்போ அடுத்தது தெலுங்கு அப்படின்னு சொல்லி திரு பவன் கல்யாண முன்னிலைப்படுத்துறாங்க. தொடர்ந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ல பாஜக வெவ்வேறு முயற்சிகளை பண்ணிட்டே இருக்காங்க. தேர்தல் அரசியலோடும் அதை அவங்க சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. இதுல என்ன திமுகவுக்கான பாதிப்பு? ஒரு பாதிப்பும் இல்லை. இது நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அண்ணன் ரவீந்திரநாத் அவர்கள் சொன்னது, மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா மேடம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர் குறிப்பிட்டார், பாப்பாத்தி என்று அவரே குறிப்பிட்டார் அப்படின்னு. நீங்க ஒன்லி பார்ப்பனர்கள் மட்டுமே வாக்களித்தால் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரால் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. ரைட்? கலைஞர் அவருடைய சமூகம் மட்டும்தான் அவருக்கு வாக்களித்தது அப்படின்னா அவரால் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஆக முடியுமான்னு கூட தெரியாது. ரைட்? எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் சமூகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னா எம்ஜிஆர் இங்கே முதலமைச்சராக ஆகியிருக்கவே முடியாது. அப்போ இங்கே அப்படி பார்க்கல தமிழ்நாடு, அப்படி இங்கே யாரையும் பார்க்கல. எல்லோரையும் தமிழ்நாடு எப்படி பார்க்குதுன்னா அவங்க என்ன ஐடியாலஜி பேசுகிறாங்க, என்ன பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, அவங்க என்ன உண்மைக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதுல தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பாஜக கேட்ட கேள்விக்கிறேன், பாஜக இதை பண்ணியிருக்கிறாங்கன்னா பாஜக இதை மட்டும் பண்ணலங்க, பல விஷயங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நினைவுக்கு நினைக்கிறேன் கார்த்திகேயன் சார், தருண் விஜய் அவர்களை இறக்குனாங்க ஒரு டயத்தில். திருவள்ளுவர் அவர் கையில் எடுத்துக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு தருண் விஜய் எங்கே இருக்காரு? திருவள்ளுவர் என்னானாரு? அதாவது எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாஜக. அதில் மாற்றுக்கிறதுல அவங்க ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகுமா, ஒன்றை மாற்றி ட்ரை பண்ணுவாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வந்து பார்த்தாங்க, அது சக்ஸஸ் ஆகலை. ஓகே, அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவில் மாற்று மொழி பேசும் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை கவர முடியுமா அப்படின்னு பவன் கல்யாணம் உள்ள இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே அரசியலுக்கு வந்தபோது அவர் இப்போ அண்ணனே அதை ஆதரிச்சாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த டயத்தில் அவருக்கான ஆதரவாக நிறைய நிலைப்பாடு எடுத்து பேசினாங்க. அவரை கன்னடராகவோ அல்லது அவருடைய சமூகம் சார்ந்தோ தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்துருந்தா அவரால் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லா இடங்களிலும் தான் இருந்துச்சு. அவர் அப்படியா பார்த்தாங்க? கன்னடர்னு பார்த்தாங்களா? இல்லை, சீமான் அவர்கள் எப்படி பார்த்தார்? கன்னடர்னு பார்த்தாரு. இன்னொருத்தர் எப்படி தமிழ்நாட்டு ஆளலாங்கிற கேள்வி வைத்தார். அது அவருடைய பொலிட்டிக்கல் பார்வை, அதுக்குள்ள கூட நான் போக முடியல. பட் ரஜினிகாந்த் அப்படி பார்த்தாங்களா? இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார், என்ன வாக்கெடுக்க போறாருன்னு தெரியாது. விஜயனுடைய சமூகம் மட்டும்தான் வாக்களிக்கணும் முடிவுனா என்ன ஆகும்? அதனால இங்க அப்படி இல்லைங்க, மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதனால மொழி சார்ந்து அப்படிலாம் இல்லை, பாஜக அதை ட்ரை பண்ணி தோத்துருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பேச வேண்டியதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் பவன் கல்யாண் பேசியதில் ஒரு விஷயத்தில் நான் உடன்படுறேன். அவர் என்ன சொல்றாரு, ஹிந்துவாக இந்த நாட்டில் வாழ்வதே பெரிய சிரமமா இருக்குது, ஹிந்துக்களுக்கு பெரும் ஆபத்து இருக்குதுங்கிறார். அந்த கருத்தில் நான் முழுமையாக உடன்படுறேன். எஸ், ஐ அக்ரி வித் தட். ஹிந்துவாக வாழ்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிரமமாக தான் இருக்கிறது. எனக்கு அவர் கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். நீங்க கந்த சஷ்டி கவசத்தை பாடம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாரு.
நீங்க பாருங்க, தேவாரத்தை பாட முடியல. கந்த சஷ்டி கோஷத்தை மட்டுமா? தேவாரத்தை எங்க பாட முடியல? மசூதியில போய் இல்ல, பள்ளிவாசல்லையோ தேவாலயத்திலோ இல்ல. தேவாரத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கில் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய என்று ஆறுமுகசாமி ஓதுவார் என்ற ஒரு ஹிந்து, ஒரு சைவ சமய வழிபாட்டாளர் சிதம்பரம் சிவன் கோயில்ல போய் பாட முடியல. அவருக்கு பேராபத்து இருந்துச்சு. யாரால் ஆபத்து? சக ஹிந்து தீட்சிதர்களால் ஆபத்து. அவரை அடித்து தூக்கி வெளியில வீசிட்டாங்க. பவன் கல்யாணம், மரியாதைக்குரிய ஹெச் ராஜாவோ, இன்றைக்கு இந்த மாநாட்டை நடத்திய ஹிந்து முன்னணியோ, ஆர்எஸ்எஸோ அன்றைக்கு ஆறுமுகசாமி ஓதுவாருக்கு ஆதரவாக நின்றுக்கணுமா இல்லையா களத்துல? ஏங்க தேவாரம் பாடக்கூடாதா? இது என்னங்க, ஒரு ஹிந்து கோயில தேவாரம் பாடக்கூட அனுமதி இல்லை. கேட்டிருக்கணும், கேட்கல, விட்டுருங்க. இப்போ தான் மேல்பாதி கிராமத்துல ஒரு ஹிந்து கோயிலுக்குள்ள போகணுங்கிறாங்க, இன்னொரு ஹிந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாதுங்கிறாங்க. ஹிந்து முன்னணி அங்க போய் ஒரு மாநாட்டையோ ஒரு கருத்தரங்கையோ நடத்தி இந்த ஹிந்துக்களுக்காக நான் நிற்கிறேன், இந்த ஹிந்துவுக்கு ஒரு ஆபத்து, இந்த ஹிந்துவை ஏன் உள்ள விட மாட்டேங்கீங்க? கேட்டிருக்கணும், கேட்கல. இவர்கள்லாம் சாமானிய ஹிந்துக்கள், விட்டுருங்க. நான் ஒரு மிகப்பெரிய ஹிந்துவை சொல்றேன், அவருக்கே இப்போ பிரச்சனை வந்துச்சு. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள், அவர் ராமர் கோயிலுக்குள்ள பிரதிஷ்டை செய்வதற்காக போறார். அவர் எப்படி கருவறைக்குள்ள போய் ராமர் சிலையை தொட்டு பிரதிஷ்டை செய்ய கொடுக்கலாம் என்று கடும் எதிர்ப்பை கிளப்பியவர்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அல்ல. அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியது பூரி சங்கராச்சாரியார் உள்ளிட்ட பெரும் மடாதிபதிகளிடமிருந்து. ஏங்க ஒரு பிரதமருங்க அவரு, ஆனா அவரை தொட்டு எப்படி நீங்க ராமர் சிலையை கொடுக்கலான்னு கேட்டாங்க. அன்றைக்கு நரேந்திர தாமோதரதாஸ் என்ற மோடிக்கு ஆதரவாக, பூரி சங்கராச்சாரியாருக்கு எதிராக, ஐயோகோ ஒரு ஹிந்துவுக்கு பாதிப்பு, ஒரு ஹிந்து ராமர் சிலையை தொடர்வதற்கு யார் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு கேட்டிருக்கணும். கேட்டீங்களா? கேட்கல. இது இன்னைக்கு நேற்று நீடிக்கல. என்னை விட அண்ணன் ரவீந்திர நாத் அவர்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இதே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எங்க பாட்டை முப்பாட்டேன் கோயிலுக்குள்ள போறதுக்கு லண்டன் பிரிவியூ கோர்ட் வரைக்கும் போய் என்ன செஞ்ச வேண்டியிருந்துச்சு? வழக்காட வேண்டியிருந்துச்சு. தடுத்தவர்கள் யார்? இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா? சக ஹிந்துக்கள் தான். அன்னைக்கு நீங்கெல்லாம் எங்க போயிருந்தீங்க சார்? இங்க ஹிந்துவுக்கு ஆபத்து. எந்த ஹிந்துவுக்கு? வாழ்நாள் முழுக்க ராம் 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 என்று ராமநாமத்தை வாயெல்லாம் ஒழித்த தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்டது கோட்சே என்ற ஒரு ஹிந்துவால் தான், ஹிந்துத்துவ கொள்கையால் தான். நீங்க யாரை பிளவுபடுத்துவதற்கு இதெல்லாம் அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் குறித்து பேசுறீங்க, இந்துக்கள் பிரச்சனைகள் குறித்தோ இந்து மதத்துல இருக்கிற அதேதான் நானும் சொல்றேன். அரேபியாவில் இருந்த மதத்தை பத்தி நீங்க இவ்வளவு திட்டுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, சம்பந்தமே இல்லாம ஹிந்துக்கு ஆபத்து ஹிந்துவால வருது நீங்க பேச மாட்டேங்கிறீங்களேங்கிற அந்த நான் உடன்பட்டு தான் கேட்கிறேன். பவன் கல்யாண் கருத்துல நான் உடன்படுறேன். ஒன்னும் இல்லை சார். இப்போ நீங்க ரெண்டு பேரை ஒப்புறீங்க, சைவ இதை கூட விட்டுருங்க, வைணவ சமய பெரியவர்கள், பெருமாள் எங்க வர்றாரு? வீதி உலா வர்றாரு. எல்லாரும் பெருமாளை பக்தியோடு கையெடுத்து வணங்கி கொண்டிருக்கிறோம். இரண்டு ஹிந்து வைணவர்களுக்கு இடையில பெரும் சண்டை. இரண்டு பேரும் தனிப்பட்ட இரண்டு பேர்ல, இரண்டு ஹிந்து வைணவ குழுக்களிடம் இருந்து சண்டை. ஒரு வைணவ குழு தென்கலை, இன்னொரு வைணவ குழு வடகலை. ரெண்டு பேரும் கெட்ட கெட்ட வார்த்தையில பெருமாளை நிப்பாட்டி வச்சுட்டு பேசுறாங்க. சார் சாமி முன்னாடி கெட்ட வார்த்தை போடலாமா சார்? என்னை போன்ற பக்தர்களுக்கு நெஞ்செல்லாம் அப்படியே குத்தி கிழிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பெருமாளை வச்சுட்டு பாசுரம் பாடுவீங்களா, கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க. ஹிந்து முன்னணி அங்கே ஏதாவது பண்ணிருக்கலாம் சார், ஒரு நல்லிணக்க குழுவை போட்டு ஏங்க என்னங்க இப்படி தென்கலை வடகலைன்னு இப்படி சண்டை போட்டு சாமி பிரசாதத்தை குப்பையில போட்டாங்க சார், சண்டை போட்டு. அன்றைக்கு என்னை போன்ற பக்தர்களுடைய மனம் எவ்வளவு வேதனை பிடிச்சு தெரியுமா சார்? எங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்தும் நாங்க கேட்கிறோம். நீங்க தமிழில் வழிபாடு நடத்துவதற்காக இதே ஹிந்து முன்னணி, இதே ஆர்எஸ்எஸ், இதே பாஜக எத்தனை போராட்டங்களை நடந்துச்சு. இன்னைக்கு அங்கிருந்து ஆந்திராவிலிருந்து பவன் கல்யாணம் கூட்டு வரீங்கல்ல எங்கள் தமிழ் கடவுள் முருகனுக்காக. இந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு டீம் எங்க போறாங்க? கோர்ட்டுக்கு போறாங்க. நீங்க யாருக்கு ஆதரவா நின்னீங்க? அதுல எங்களுக்கு ஆதரவா நின்னீங்களா? எங்களுக்கு ஆதரவா வந்தீங்களா? இல்ல இல்ல. அப்போ காலம் முழுக்க ஹிந்துக்களுக்கு இங்க ஆபத்து. நான் லாஸ்டா ஒன்று சொல்றேன். இந்த மாநாடு அரசியல் நோக்கம் கொண்டதுங்கிறதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க முருகனை வணங்குவதுதான் உங்களுடைய நோக்கம் என்றால் செந்தில்வேல் உடன் சஷ்டி கவத்தை சொல்லி நான் எல்லாம் செய்ய தயார். ஆனா மரியாதைக்குரிய திரு ஹெச் ராஜா அவர்கள், பாஜகவுடைய மூத்த தலைவர், இந்த மாநாடு தொடர்பாக நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு சார், அதுல சொல்றாரு, ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை பார்த்து அல்லேலியா பாபுங்கிறார் சார். எப்படி சார்? எப்படி சொல்லலாம்? ஒரு இந்து சமய அறநிலையத்துறை பார்த்து சார் அவர் மாசம் தவறாம ஐயப்பன் கோயிலுக்கு போறவர், நீங்க அவருக்கு அல்லேலியா பாபுன்னு ஒரு பேரை சுட்டுறீங்க. அப்ப நீங்க மத கலவரத்தை நீங்க யார் இழுக்கிறீங்க? இன்னொன்னு சொல்றாரு, நாங்க கோயிலுக்கு வர்றோங்கிற, சாமி கும்பிட வர்றோங்கிற, எங்களை வராதேன்னு வெளியில நிப்பாட்டுறான். இன்னொரு பக்கம் ஐயா ஹெச் ராஜா என்ன சொல்றாரு, பேராசிரியர் ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ் அவர் சொன்னது, பீட்டர் அல்போன்ஸ், இந்த மூவரும் தமிழர்கள் தானே, இவர்கள் தமிழர்கள் என்பது உண்மையாக இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு நெற்றியில் திருநீர் அணிய வேண்டும், இல்லை என்றால் தமிழர்கள் இல்லைங்கிறார். நான் இப்ப அதே கேட்கிறேன், ஐயா ஹெச் ராஜா அவர்கள், நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இன்னும் யார் வேணாலும் வரட்டும். அப்படியே இன்னைக்கு இப்ப அந்த இது நடந்துச்சு, மாநாடு நடந்ததுக்கு பக்கத்திலே எங்க பாண்டி கோயில் இருக்கு.
பாண்டி கோயிலில் நாங்கள் கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம், பாண்டிக்கு படைச்சி வணங்குறோம். அந்த படையில நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அது பிரசாதம், பாண்டி கோயில் பிரசாதம். நீங்க ஏத்துக்கலைன்னா நீங்க ஹிந்து இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க தமிழர் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒத்துப்பீங்களா? இதை விட கொடுமை சொல்லட்டுமா? இவங்க எங்க போயிட்டாங்க தெரியுமா? இப்ப யாரெல்லாம் தமிழர்கள் இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அண்ணன் உடன்படுறாரான்னு கேளுங்க. யாரெல்லாம் ஹிந்து அவர்கள் மட்டும்தான் தமிழர்கள். நேற்று ஹெச் ராஜா பேசுறாரு, இதே கருத்தை ஹிந்து முன்னணி பேசுது, இதே கருத்தை ஹிந்து மக்கள் கட்சி பேசுது, அர்ஜுன் சம்பத் பேசுகிறார்கள். அப்ப குமரி மாவட்டத்திலையும் நெல்லை மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய என்னுடைய அங்காளி பங்காளி கிறிஸ்தவ சமூகத்தை தழுவிய நாடார்கள் தமிழர்கள் இல்லையா? கிறிஸ்தவ சமூகத்தை தழுவிய என்னுடைய அங்காளி பங்காளி மீனவர்கள் தமிழர்கள் இல்லையா? ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் இல்லையா? என்ன சார் அநியாயம்? அப்போ நீங்க எவ்வளவு இந்த அரசியல் இருக்குல்ல, இப்ப தமிழர் அரசியல் எங்க வந்து ஒரு பக்கம், இதுல நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பக்கம் ஹிந்துவாக இருப்பவர்கள் மட்டும்தான் தமிழர்கள்ங்கிற இடத்துக்கு நகர்றீங்க. லாஸ்டா ஒண்ணு, இப்ப சமீபத்தில் இவங்க இப்ப இவ்வளவு சொல்றாங்கல்ல, அங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வந்தாங்க, இந்த லிங்குஸ்டிக்ஸ் பாலிடிக்ஸ் எடுபடுமான்னு. சமீபத்தில் தக் லைஃப் படத்துல ஒரு சர்ச்சை வந்துச்சு. அவர் என்ன சொன்னார் கமலஹாசன்? கன்னடம் உள்ளிட்ட மொழிகளும் தாய்மொழி தமிழ்னு சொன்னார், தமிழில் இருந்து பிறந்த மொழிகள்னாரு. எல்லாரும் கமலஹாசன் பக்கம் நின்றோம், அதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி. அதிமுக எந்த கருத்தும் சொல்லாமல் மௌனமாக இருந்தது, விஜயும் எந்த கருத்தும் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தார்கள். ஆனா கமலஹாசன் சொன்னது தவறு, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக சொன்னது. நீங்க அங்க முற்றிலுமாக தமிழ்நாட்டிற்கு எதிராக, தமிழினத்திற்கு விரோதமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆந்திராவில இருந்து பவன் கல்யாணம் இறக்குமதி செஞ்சுட்டு மற்ற சமூகங்கள் வாக்கெல்லாம் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அவ்வளவு ஏமாளிகள் அல்ல. எஸ் திரு அக்னீஸ்வரன், ஒரு பக்கம் முருகன், இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பாஜக, அமித்ஷா போன்றவர்கள் முன்னெடுக்கிறார்கள். பாஜகவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. கூட்டணிக்கும், அதிமுக பாஜக கூட்டணிக்கும் கை கொடுக்குமா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால் இதுக்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் வேல் இது பண்ணி தமிழ்நாடு முழுக்க போனார். இன்றைக்கு இந்த ஆட்சியில் வந்து இவங்க மதுரையில் குன்றம் காக்க குமரன் இது மாநாடு நடத்துகிறாங்க. அப்படி தான் நான் பார்க்கிறேன். வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு சார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு வழிபாடும் உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இது பண்ணலாம். அதன் அடிப்படையில் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு, நம்ம இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணுறாங்களாப்பா. காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சியை வந்து அடித்து இது பண்ணிட்டு 67க்கு பிறகு இந்த 2 கட்சி தானே ஆண்டுகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் அனைத்து மதங்களையும் அனைத்து சாதியினரையும் சமமாக பாவிக்கிற ஒரு இயக்கம் ஒன்று. இன்னொன்று, அந்த இயக்கத்துக்குள்ளேயே வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இல்லை. இப்போ அண்ணன் பேசுகிற போது சொன்னாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தார்? ஆமா, வந்தார், அதையும் முருகனுக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு கண்டியில் பிறந்தார். அந்த புரட்சி தலைவர் பட்டத்தையும் முருகனுக்கு கொடுத்துட்டார் பவன் கல்யாண். அதாவது சார், பொன்மனச்செம்மல் அப்படிங்கிறது வந்து இங்க யாரால கொடுக்கப்பட்டது, எங்கே கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் வேற. அது இங்கு முக்கியம் இல்லை. அந்த அரசியல் கட்சி என்பது வேற, அதனுடைய இயக்கம் என்பது வேற, அரசாங்கம் என்பது வேற. அரசியல், அரசாங்கம் ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா எல்லாமே குழம்பி போயிடும். இங்க புரட்சி தலைவி அம்மாவை பத்தியோ அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தியோ நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவங்க இங்கேயே மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர்கள், மக்களுக்கான, தமிழ் மக்களுக்கான சட்டத்திட்டங்களை அரசாங்கத்தில் ஆட்சிப்படத்தில் வந்து மக்களுக்கான வழித்திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு போனவங்க சார். நீங்கள் பிறப்பால் மலையாளி என்று சொன்னீங்க. திமுகவே அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணுச்சு. ஆனால் தமிழ் தஞ்சை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு, உலக பன்னாட்டு அறிஞர்களை அழைத்து அங்க மாநாடு நடத்தியது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பொன்மனச்செம்மல் என்கிற பட்டத்தை யார் வழங்கியது? ஐயா வாரியார் சுவாமிகள். ஆகவே முருகப்பெருமான் வாரியார் சுவாமிகள் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொன்மனச்செம்மல் என்று வாழ்ந்த முருகப்பெருமானாகத்தான் 63 நாயன்மார்களில் 64வது நாயன்மார்களை பார்த்தார்கள் ஐயா வாரியார் சுவாமிகளை அவர் கொடுத்தார்கள். இன்னைக்கு முருகன் மாநாடு மூலமா நேரடியாக பாஜக தேர்தல் அரசியலுக்கே வந்துட்டாங்க. இன்னைக்கு 6 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு 5வது தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய கோர் ஓட் பேங்கே இந்துக்கள்
அப்படிங்கறத தான் அவங்க நம்புறாங்க. அது வேணும்ன்றதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துறாங்க. கந்த சஷ்டி கவசம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல நீங்க சொன்னீங்கல்ல அதிமுக திமுகங்கிறது எல்லா மதங்களையும் அரவணைச்சதுனால தான் ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. இப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு போலரைசேஷனை நோக்கி நகர்றாங்க. பெரும்பான்மை இந்துக்களை மட்டும் ஒருங்கிணைத்து ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்னு நம்புறாங்க. நம்பிக்கை தானே அரசியல் கட்சிகளுக்கு. எங்கு பிளவு கிடைக்கும், எதை வைத்து நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும், அப்படித்தானே சொல்ல முடியும். பேரறிஞர் பெருந்தகை 67 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நாம 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி. ஆனால் அது சாத்தியமாச்சா? அன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் சென்னையில மட்டும் தான் கொடுத்தாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏன் தமிழ்நாடு முழுக்க கொடுக்கலன்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஆகவே இது அந்தந்த ஆட்சியாளர்கள் வருவதற்கு முன்னால் காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அது அந்த சொன்னா தான் வர முடியும். சொன்னாங்க. அதுக்காக காங்கிரஸ் விட்டு சென்ற இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் காங்கிரஸ் விட்டு சென்ற இடத்திலிருந்து அதை பின்தொடர்ந்த காரணத்தினால் தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது. அதனால நீங்க அதிமுக வெறும் பார்வையாளரா மட்டும் இல்ல இந்த மாநாட்டுல பங்கேற்பாளராகவும் இருக்கிறீங்க. இபிஎஸ் வாழ்த்து சொல்றாரு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதுல கலந்துக்கிறாங்க. அதுல இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுது. இந்துக்கள் வாக்கு வங்கின்றாங்க, மும்மொழி படிக்கணும், தெலுங்கு படிக்கணும்ன்றாங்க. இதுல எல்லா இடத்துலயும் நீங்க முரண்பட்டுட்டு கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாடை மட்டும் நீங்க எடுக்கிற போது அது கூட்டணிக்கு பலம் கொடுக்குமான்னு கேட்கிறேன். பாஜகவுக்கு பலன் கொடுக்கும், கூட்டணிக்கு பலன் கொடுக்குமா, அதிமுகவுக்கு பலன் கொடுக்குமா அந்த நிலைப்பாடுலாம்? பாஜக நிலைப்பாடு பார்த்தேன் சார். அவங்க நடத்துறது மாநாடு, ஆமா, இவங்க நடத்துறது அரசியல். ஆனா எஸ்டிபிஐ மாநாட்டில் தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனாரே, அது என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு வேளாங்கண்ணி தேவாலயத்துல நீங்க எதிர்க்கட்சி தலைவர் அழைத்தாலும் போவார் இல்ல. அங்க இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணு சேருங்க நான் கேக்குறேன். இவர்கள் சொல்லாததுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கந்த சஷ்டி கவசம் எல்லா ஆலயங்களிலும் ஒலிக்கத்தான் செய்கிறது. பிற மதத்தவனரும் அதை படிக்கத்தான் செய்யறாங்க சார். ஆகையினால அது எங்க போய் சொல்லுவீங்க? இது 100 ஆண்டு கால வரலாறு. ஆக உங்களுக்கு அது இருக்கலாம். அரசியல் செய்வார்கள், அரசியல் தான் செய்வார்கள். மத்திய அமைச்சர் அங்கிருந்து வர்றாங்களே, இங்கிருந்து இதை செய்யறாங்களே, நான் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இதை செய்யுங்க. அதை தாண்டி அந்த மக்களுக்கு தேவையான கருத்தை நீங்க பாருங்க. தமிழ்நாட்டில் மதுரையில் நீங்க சொல்றீங்கல்ல, திரு எஸ்.ஆர். ராதா அவரை கழகத்தின் துணை பொதுச் செயலாளரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது பண்ணாரு. எப்படி? ஏன்? எதற்காக? அண்ணனுக்கு பின்புலம் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த மக்களுக்கு எது தேவை? இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாங்களே தமிழ்நாட்டில், நாம இன்னும் அங்க வளர முடியலையே. காரணம் அந்த மக்களுக்கான தேவை என்ன? ஏன்னா உங்க ஒத்துமையா இருக்கிறாங்க. சில பேருக்கு இருக்கலாம், எனக்கு என் மதம் உயர்ந்தது, என் ஜாதி உயர்ந்தது, ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு சதவீதம் கூடத்தான் செய்யும். கூடினாலும் அதை தடுக்கவும் முடியாது. அதற்காக தன் நிலையை மாற்றிக் கொள்ளக்கூடிய இடத்தில் அதிமுகவோ திமுகவோ இல்லை. அப்படிதான் நான் பாக்குறேன். அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி பாஜகவுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்க? அது 2026 தேர்தல்ல தான் தெரியும். கூட்டணியா தான் நிக்க போகுது. இருந்தாலும் பாஜக கூட்டணியாக தான் நிக்க போகுது. கரெக்ட். கூட்டணியாக இருந்தாலும் இத சொல்லிக்கிட்டு சரி நான் இப்படி கேட்கிறேனே, பழனியில நம்மளுடைய முருகன் மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் அது அரசு விழாவா, அறநிலைத்துறை விழாவா, அல்லது திமுக அரசாங்கத்தின் விழாவா? எப்படி பாத்தீங்க? அதை அறநிலையத்துறை நடத்துச்சு அந்த விழாவை. ஆனால் அங்க திமுக கொடி பறந்துச்சே. எப்படி? அரசாங்க விழாவா, அறநிலைத்துறை விழாவா, அல்லது திமுக அரசாங்கத்தின் விழாவா? அந்த மாதிரி தான் மக்கள் எப்படி பார்த்துக்கிறாங்கன்றத முக்கியம். நீங்க ரோப் கார் பழனிக்கு வச்சிருக்கீங்க, ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு ரோப் காரை போட்டுட்டு அந்த மாநாட்டை நடத்தலாமே? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள் என்ன, அதை நீங்க செய்யலாமே. அதுதான் நம்ம மக்களுக்கு தேவை. என்ன எங்களுக்கு அந்த வைகை கைவை என்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய கீழடி ஆய்வு இன்றைக்கும் நம்மளுடைய அந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு வாழ்வியல் ரீதியாக என்ன போராட்டம், என்ன இது, அங்க எந்த விதமான தொழிற்சாலைகளும் இல்லை. இப்ப இங்கெல்லாம் அதிமுக திமுக பக்கம் நிக்குது. திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்டாண்ட்ல தான் நீங்க பேசல சார். அந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. தமிழருக்கான இயக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தப்பு. நீங்கள் தமிழர், அதாவது திரு பவன் கல்யாண் இங்க நாங்க இவங்க இந்த மக்களுக்காகன்னு சொல்றாருல, அத திமுகவும் பாதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் ஒரு அரசாங்கத்தின் பார்வையா பார்க்கிற போது பொதுவா பார்க்கணும்.
என்னுடைய வெறியை, என்னுடைய உணர்வை, என்னுடைய கொந்தளிப்பை என் வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வீதியில் வருகிற போது இந்த நாடு, நலன், தமிழ், பண்பாடு, எல்லா மக்களுடைய வழிபாடு அப்படித்தானே. துலுக்க நாச்சியார் யாரு? கள்ளழகரனுடைய அவங்களுடைய விருப்பப்பட்டவர்கள். ஏன் அதையும் 2 பேரும் அது வணங்குகிறார்கள். என்ன காரணம்? அந்த துலுக்க நாச்சியாருக்கு அங்க போய் விழா எடுப்பீங்களா? இவர் சொன்னார் நம்மளுடைய சார், பாண்டி கோயில்ல போய் கடா வெட்டி சோறு சாப்பிடுவீங்களா? ஏன் நாகூர் தர்காவுக்கு நீங்க வருவீங்களா? ஆகவே இந்த மக்கள் பன்முக தன்மை பெற்றவர்கள். அதனாலதான் இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் சார். நீங்க அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் இங்க இருந்தபோது இங்கிருந்து ஒரு மாணவனை தத்தெடுத்தாங்க. அப்படி தத்தெடுத்த போது அங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கள ஃபாரின்ல போய் படிக்க வச்சாங்க. அப்ப வெள்ளைக்காரங்க ஆட்சி, அவங்க பேர் கிருஷ்ணமூர்த்தி. அந்த கிருஷ்ணமூர்த்தியை கடல் கடந்து போகக்கூடாது என்று சொன்ன போது அப்ப பிரிட்டிஷ் கவுன்சில் வரைக்கும் போயிடுச்சு. சென்னை உயர் நீதிமன்றம், அப்புறம் உச்ச நீதிமன்றம், அப்போ உச்ச நீதிமன்றம், பிரிட்டிஷ் கவுன்சில் போன போது பிரிட்டிஷ் கவுன்சிலர் சொன்னாங்க, ஐயா அவர் அந்தனர், அவர் கடல் கடந்து போகக்கூடாது. ஆனாலும் அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டுக்காரங்க, அதனால அவர் அங்க படிச்சா நல்ல கல்வி வரும்னு நினைச்சாங்க. சொன்ன போது பிரிட்டிஷ் கவுன்சில் சொல்லிச்சு, இல்ல அவர் கடல் கடந்து போவது என்பதை காட்டிலும் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு என்று தான் சொன்னாங்க. அந்த மாணவனுடைய நலன் காக்கப்பட வேண்டும். கடல் கடந்தா என்ன, வானத்துல போனா, பூமிக்குள்ள இருந்தா என்ன, அந்த மாணவன் நலன் காக்கப்படுகிறதா? அது மத்திய அரசாங்கத்துக்கு பொருந்தும், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். இன்னொருத்தர் பொருந்தும்னு சொல்லல, சொன்னதா புரிஞ்சுக்கிறவாங்க மக்கள். ரைட், ஓகே, நன்றி. திரு பிரியன், தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு 5வது தீர்மானமாக இன்றைய முருகன் மாநாட்டில் பாஜக நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு போலரைசேஷனை இந்த முறை ரொம்ப கூர்மைப்படுத்தணும் அப்படின்றது பாஜகவுடைய நோக்கமாக இருக்கு. ஆனால் எடுபடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? 2024 கட்சியாக 11%, கூட்டணியாக 18% அப்படின்னு தானே அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அது உயர்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லையா? அடிப்படையாக இங்கே பேசும்போது ஜெயலலிதாவுடைய அந்த பார்வை, கடவுளை பற்றிய பார்வை, இந்துத்துவம் பற்றிய பார்வை இங்கே வந்தது. ஆக்சுவலாக 84 அவங்க ராஜ்யசபா உறுப்பினர் ஆன போது அவங்கள நான் ஒரு பேட்டி எடுத்தேன். அந்த பேட்டியில் அவங்க நீங்கள் கோவிலுக்கு போவீர்களான்னு ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்டபோது அவங்க எனக்கு சொன்ன பதில் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாத்திக சாயம் பூசலா மாதிரி தான் அவங்க பதில் இருந்தது. ஆக்சுவலாக அவங்க முடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, வாழ விடு, இதுதான் சார் என் கொள்கை அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தான் அவங்க இந்த கோவில், கடவுள் போன்ற விஷயங்களை வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆனால் காலப்போக்கில் அவங்களே குருவாயூர் கோவிலுக்கு யானையை கொடுத்தாங்க. அயோத்தி பிரச்சனை நடந்த போது ராமருக்கு அயோத்தியில் கட்டலாம், எங்க கோவில் கட்டுறதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஜெயலலிதா காலத்தில் லேட்டர் பீரியடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்துத்துவ கட்சி மாதிரி மாறிட்டு தான் உண்மை. ஸோ அதை எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போ முருகன் மாநாட்டில் அவங்க மந்திரிகள்லாம், பழைய மந்திரிகள்லாம் கலந்து கொண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது அந்த பாஜக ட்ரை பண்ற அந்த விஷயத்தில் நம்மளும் முயற்சி செய்து பார்த்தாலும் என்னன்னு அவங்களும் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்துட்டாங்க, எடப்பாடி கலந்துட்டார் அப்படின்றாங்க. கரெக்ட், கலந்து என்ன சொன்னாரு, 26 கூட பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னாரு. இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்க அதிமுகவை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னன்னா மைனாரிட்டி அவங்களுக்கு ஓட்டு போடலன்றது அவங்க பூரணமா முற்றிலும் புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால இனிமே இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம அந்த இந்துத்துவ கடல்ல குதிச்சுதான் அப்படின்னு இப்போ பாஜகவோட சேர்ந்துட்டு இப்போ மேடையை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு இந்த மாதிரி தீர்மானங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா இனிமே இங்க தமிழ்நாட்டில் மைனாரிட்டி உள்ள ஓட்டு அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்னும் மிச்சம் கொஞ்சம் நஞ்சம் கூட அது குறைஞ்சு போச்சுன்றதான் என்னுடைய கருத்து. இனிமேல் அக்னியில குளிச்சு எழுந்தா கூட, தீ குளிச்சு எழுந்தா கூட அவர்களை அதிமுகவை நிச்சயமாக மைனாரிட்டிகள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போடுற இடத்துல அதிமுக இருக்குன்னா அப்போ அதோட மத நல்லிணக்கத்தை பத்தி அதோட பார்வை என்ன ஆக்சுவலா? ஸோ அது ஒரு கேள்விக்குரியாது. இது முற்றிலும் ஒரு அரசியல் மாநாடு. நயினார் நாகேந்திரன் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆக்சுவலா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது, மாநாடு பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ல சொல்றாரு, இந்த வருடம் நாங்கள் முருகனை கையில் எடுத்திருக்கிறோம், அடுத்த வருடம் நாங்கள் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம். முருகனை கையில் எடுக்கிறதும் தமிழ்நாட்டை கையில் எடுக்கிறதும் ரெண்டும் ஒன்னா பாக்குற கண்ணோட்டம் அரசியல் கண்ணோட்டம் இல்லையா? அப்ப இந்த மாநாடு கோர்ட்ல சொன்னீங்கல்ல, வெறும் ஆன்மீக மாநாடு தான். சூரனை அழித்த வேலுடன் வா, திராவிடத்தை அழித்து ஒழின்னு போஸ்டர் ஓட்டுறீங்களே, இது அரசியல் இல்லையாது? மாநாடு முடிந்தவுடன் மக்களுக்கு புரியாதா?
சரி, நீங்க இந்த கண்ணோட்டத்தில் இருக்கீங்க, மதத்தை வந்து நீங்க ஓட்டுக்காக பயன்படுத்துற கண்ணோட்டத்தில் இருக்கீங்க. ஆனால் அதற்கு அதிமுகவும் ஒரு சாட்சியாக இன்று அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது அதிமுக தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது. நான் அக்னீஸ்வரன்ட்ட மட்டும் இதுக்கு விளக்கம் வாங்கிடுறேன். ஏன்னா நேரடியான குற்றச்சாட்டுங்கிறதுனால நேரம் கடந்துட்டோம். ஒரே நிமிஷம் இருங்க சார், கார்த்திகேயன் சார், ஒரே நிமிஷம் இருங்க. முடிங்க இல்ல, ஒரே நிமிஷம். தினகரன் போன்றவர்கள் இதை எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க நான் யோசிச்சு பாக்குறேன். அதிமுகவும் இதுக்கு சாட்சியாக இருந்திருக்க இந்த மாநாட்டுக்கு மத நல்லிணக்கத்திற்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் முற்றிலுமாக இனிமே கிடைக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு அதிமுக வந்துடுச்சாங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சார். சுருக்கம். சிறுபான்மை மக்கள் வாக்குகள் முற்றிலும் இதுவாயிச்சான்னு சொல்லி சொல்றாரு. தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தேவர் குருபூஜைக்கு போன போது அந்த விபூதியை அழிச்சிட்டாரு. ஒருவேளை இந்துக்கள் வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிரும் நினைச்சு அழிச்சாரா? என்ன நோக்கம் இது? ஆகவே அவங்கவங்க நினைக்கிற நிலைப்பாடுகள்லாம் மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்தமாக அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எல்லா இடத்திலையும் இந்த மாதிரியான இப்படி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னதான் நடந்தாலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்பதை நீங்க வைக்க கூடாது என்று மக்கள் போராடிய போது இல்லை, என் தலைவன் காமராஜர் என்று வைத்தாரே. ஆகவே அந்த மாதிரியான அண்ணா திமுகவினுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு திமுக எடுக்குமா? எடுக்குதா? எடுக்கல. ஏன்? அதுதான் உங்கள் நிலைப்பாடு. அதனால பாஜக வந்து அங்க இந்து முன்னணி நடத்துகிறதுக்கும் இங்க பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுக்கும் அதிமுக பொறுப்பேற்குமா என்று கேட்டால் பொறுப்பேற்காது. இது சமரசம் உலாவும் பூமி. ஆக பிரியன் சார் போன்றவர்கள் சில அதிமுகவை இந்த மாதிரி சொல்லி தள்ளிவிட பாக்குறாங்க. ஆனால் உண்மை நிலைமை என்ன? அப்படின்னா நீங்க ஏன் அந்த விபதி அளிக்கிறீங்க? நீங்க எல்லாத்துக்கும் சமரச சன்மார்க்க சங்கத்தில் வந்தவங்க தானே, ஏன் நீங்க மாத்திக்கிறீங்க? திருமாவளவன் அப்படிதான் செய்கிறார். ஆனால் இஸ்லாமியருக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்றீங்க. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் நீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ற இடத்துல அன்னை ஹாஜிரா கல்லூரியை ஆரம்பிச்சாரு. கலைஞர் வக்ஃபோர்டு காலேஜ் ஆரம்பிச்சாரு. இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு இஸ்லாமிய கல்லூரி திமுக அரசாங்கம் திரு மு.க. ஸ்டாலின் ஆரம்பிச்சாரா? சார் இது நிறைய உங்க ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் பார்த்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கான்ஷியஸ் இஸ் கப்புல்ட் வித் காஸ்ட் கான்ஷியஸ். அத்வானியும் வாஜ்பாயும் தோத்து போன இடத்துல மோடி வெற்றி பெற்றாருன்னா ஆர்எஸ்எஸ் இந்த மதத்தை பாஜகவை காப்பாத்தினாரு. அது மோடி ஓபிசிங்கிறது தான். நான் பொறுப்பில்லை. அது மோடி அக்னி முரண்பாடு. சரி, இன்னொரு அமர்வுல நான் தரேன். காரணம் நன்றி நிகழ்ச்சியில் தாங்கலன்னா நான் பொறுப்பில்லை. மோடி ஓபிசிங்கிறனால ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான